குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு சனிக்கிழமை. இன்றைக்கு சனிக்கிழமை 25/10/2025 அக்டோபர் மாதம் சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் நாள் சதுர்த்தி திதி. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி. 1:41 வரைக்கும் இருக்கு. அனுச நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், நாக சதுர்த்தி, துர்வார கணபதி விரதம், சதுர்த்தி விரதம், குமார வயலூர் முருகப்பெருமான், கஜமுகாசுரனுக்கு பெருவாழ்வு நடந்து அருளுதல், அன்னவாகனத்தில் திருவீதி உலா, தேரெழுந்தூர் ஸ்ரீ ஞானசம்பந்தர் புறப்பாடு. இன்னைக்கு இப்போ அழகான கந்தசஷ்டி நடந்து கொண்டிருக்கிறது. திருச்செந்தூரில் ரொம்ப சிறப்பு. எல்லா முருகன் ஆலயத்திலுமே ரொம்ப சிறப்பாக வந்துட்டுருக்குது. திருச்செந்தூரில் இன்னும் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சூரிய உதயம் 6:02, துலா நாளிகை 3:50, திதி சதுர்த்தி திதி. இன்னைக்கு பிள்ளையார் வழிபாடு. நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி. மத்தியானம் பிள்ளையாருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி சாயங்காலம் பூஜை பண்ணுவாங்க. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் ஒன்றில், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் செவ்வாய் புதன் சூரியன், கும்பத்தில் சனி ராகு. மற்றவர்களை இதையே தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒன்று தான் படிக்கிறோங்க. அடுத்தது சோம்பல் உடம்பின் மடமை, மடமை உள்ளத்தின் சோம்பல். சோம்பலாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்கிறாங்க. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8, மாலை 4:45 to 5:45, கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 9:30 to 10:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 12 to 1:30, ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 8 to 7:30, யமகண்டம் 1 to 3, சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். ராசி பலன்: மேஷம் உயர்வு, ரிஷபம் சினம், மிதுனம் அன்பு, கடகம் போட்டி, சிம்மம் ஜெயம், கன்னி நன்மை, துலாம் பகை, விருச்சிகம் இன்பம், தனுசு தீரம், மகரம் பெருமை, கும்பம் மகிழ்ச்சி, மீனம் எதிர்ப்பு. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மீனம், துலாம், கடகம், ரிஷபம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாளைய விசேஷங்கள்: நாளைய விசேஷம் பஞ்சமி திதி. பஞ்சமி திதி வாராகி தாயாருக்குரிய நாள். சப்த கன்னிமார்களில் 5வது தாயாராக இருக்காங்க. பஞ்சமி திதி வாராகி தாயார். வீடு நிலம் வேணுங்கிறவங்க நிச்சயமாக வாராகி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப நல்லது. எவன் ஒருவன் தனியாக நிற்கின்றானோ அவனிடம் கடவுள் இருக்கிறது என்று அர்த்தம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். இன்னைக்கு ஐப்பசி. ஐப்பசி 8ஆம் நாள் சனிக்கிழமை, சதுர்தசி திதி. தனிய நாள் மாத சதுர்த்தி, நாக சதுர்த்தி. அதாவது சூரசம்ஹாரம் என்னைக்குன்னா திங்கக்கிழமைங்க ஃப்ரெண்ட்ஸ். சூரசம்ஹாரம் திங்கட்கிழமை. விவாகம், சஷ்டி விரதம், சுப முகூர்த்த நாள், மணவாள மாமுனிகள். சூரசம்ஹாரம் திங்கட்கிழமை. அதற்கு மறாவது நாள் இது திருப்பரங்குன்றத்தில் திருமணம். அதோட தான் கந்த சஷ்டி விழா நிறைவடைகின்றது. இன்னைக்கு சனிக்கிழமை, பெருமாளுக்குரிய ஒரு நாள். பெருமாளை பற்றி என்ன?
பெருமாளே பெருமாளே எங்கள் பெருமாளே. இருங்க இன்னைக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி. முதல்ல விநாயகரை பற்றி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பிறை போலும் ஈட்டனை நந்தி முகந்தனை நாணக் குழந்தையை புந்தியில் வைத்து போட்டுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்குச் சங்கத் தமிழ் மூன்றும் தா சகல ஐஸ்வர்களும் பெருகும். பெருமாளே பெருமாளே எங்கள் பெருமாளே அடைக்கலமாய் வந்து நின்றோன் எங்கள் பெருமாளே. பெருமாளே ஆதரித்து காக்க வேண்டும் எங்கள் பெருமாளே. எங்கும் நிறைந்தவரே எங்கள் பெருமாளே. எங்கள் குலதெய்வமாய் எங்கள் பெருமாளே. எங்கள் ஆண்டருளும் எங்கள் பெருமாளே. எங்கள் குறை தீர்க்க வேண்டும் எங்கள் பெருமாளே. பூஜை செய்தோம் பொங்கலிட்டோம் எங்கள் பெருமாளே. உனக்கு பூமாலை உங்களுக்கு துளசி மாலை குவித்து வைத்தோம் எங்கள் பெருமாளே. அப்படி பெருமாளினோட இதை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி அழகாக நாம் அந்த சஷ்டி பெருவிழா நடந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் ரொம்ப மயக்க அடைகிற அளவுக்கு இருக்காதீங்க. முடிஞ்சது எளிமையான பால் பழங்கள்லாம் எடுத்துக்கோங்க. மயக்கம் வரப்போகுது, அதனால் ஜாக்கிரதையாக விரதம். அவருடைய நாமத்தை சொன்னாலே போதுமானது. ஓம் சரவண பவ, சட்கோண களம் போடுங்க. அவருக்கு நம்மளால் முடிந்தது. நெல்லிக்கனியினோட நிவேதனத்தை பற்றி நான் காலையில் சொல்லியிருந்தேன். நெல்லிக்கனி எந்த பெரிய நெல்லிக்கனி சிறிய நெல்லிக்கனி அம்மனுக்கு வைத்து வழிபாடு பண்ணுவது அவ்வளோ சிறப்பானது. மகாலட்சுமியினோட அம்சம். எந்த பூஜையிலையும் வெத்தலை பாக்கு வச்சு நெய்வேத்தியம் நெல்லிக்கனி வைப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. முருகப்பெருமானோட கோயில் தொட்டு இன்றைக்கி பெருமாள் கோயில் தொட்டாங்க. இன்றைக்கி பிள்ளையார் தரிசனம் செய்வது மிக மிக சிறந்தது, ரொம்ப ரொம்ப நல்லது. அவருக்கு அருகம்புல், அந்த எருக்கம்பூ மாலை, எருக்கம்பூ 2 வச்சு வணங்கினா கூட போதுமானது. இல்லை தரிசனம் பண்ணுங்கள், இல்லை வீட்டிலருந்தே அவரை நினைத்தாலே போதுமானது. முழு முதற் கடவுள் அவர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ